அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாதம் வளர்ப்பிறை சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று அருணகிரிநாதரால் போற்றப்பட்ட விநாயகப் பெருமானை இப்பொழுது தரிசிக்கிறோம். அடுத்ததாக அருமுகக் கடவுளாக விளங்கக்கூடிய அழகே உருவான நம் தமிழ்க்கடவுள் முருகப் பெருமானையும் தரிசிக்கிறோம். அடுத்ததாக இந்த மார்கழி மாத வளர்ப்பிறை சனி மகா பிரதோஷத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை இப்போது தரிசிப்போம் வாருங்கள். நந்தியம்பெருமான் மீது அமர்ந்தவாறு பார்வதி தேவி சமேதராக விளங்கக்கூடிய சிவபெருமானை தற்போது நாம் தரிசிக்கிறோம். இன்றைய தினம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நந்தியம்பெருமானுக்கும் மிக அற்புதமான அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. நந்தியம்பெருமான் மீது அமர்ந்தவாறு நமக்கு அருள் பாலிக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் பஞ்சாமிரதம் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டுள்ளது. இப்போ பிரதோஷ நாயகராக விளங்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம் வாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் நடைபெற்ற பிரதோஷ பூஜையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதே போல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பிரதோஷ வீடியோவை பார்க்கட்டும். இதே போல் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.